Hey, vanakkam and welcome to my channel. In this vlog is about a day in my life. ஒரு நார்மலான டே இன் மை லைஃப் vlog கிடையாது இது. பிகாஸ் ஒரு நார்மலான டேயில் வந்து இது ஷூட் பண்ணது கிடையாது. திருவிழா அன்னைக்கு என்னோட டே எப்படி இருக்குது, எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த vlogல ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த vlog எடுத்ததுன்னா வந்து தைப்பூசத்தன்னைக்கு எடுத்தது தாங்க. ஸோ திருவிழாவுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. ஸோ தைப்பூசத்தன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு 7:30 சீக்கிரமானு கேட்காதீங்க, அது சீக்கிரம் தான். சீக்கிரம் எந்திரிச்சு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ரெடியாகி கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே கம்பம் வச்சுருந்தாங்க. ஸோ கம்பத்துக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். பார்த்திங்கன்னா இங்கே பூ அப்புறம் எலுமிச்சை மரத்தில் சாமியை வந்து சிம்பிளாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறக்கே வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் பேப்பர்ஸில் அப்படியே காற்றுக்கு ஆடிட்டு இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் உட்காந்து சில் பண்ணிட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸிங்காக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. போகிற வழில வந்து சிவன் கோவில் இருந்துச்சு. அன்றைக்கி தைப்பூசங்கிறனால வந்து அங்கேயே முருகன் இருக்கார். ஸோ முருகனுக்கு அங்கே வந்து அபிஷேகம் பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. முருகன் சொல்லிட்டு விநாயகரை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இங்கே கிட்ஸ்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் ப்ளேஸ் இருந்துச்சு, கிட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறக்கு எனக்குமே ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் அன்றைக்கி கோவிலில் வந்து அன்னதானம் போட்டாங்க. மெயின் திங் அதுதான். அப்படியே அந்த அன்னதானத்துலேயும் கலந்துக்கிட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பார்த்தா வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டி பையனுக்கு முருகன் மாதிரி வந்து வேஷம் போட்டு விட்ருந்தாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் கோவிலில் வந்து தினமாவு கொடுத்துருந்தாங்க. சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு அன்றைக்கி வச்சுருந்த மாவு வந்து எடுத்து எல்லாத்துக்கும் வந்து பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மயில் ரெக்கை பார்த்திங்கன்னா முருகன் காவடிக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக டெக்கரேட் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோவிலேருந்து தைப்பூசத்தன்னைக்கு மயில் ரெக்கையும் கொஞ்சம் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு வரவல்ல வந்து இந்த மண்பானை கடை இருந்துச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அட் த சேம் டைம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து ஒரு வீட்டில் கிச்சனில் வைக்கிறதுக்காக வந்து துளசி மாடத்தில் ஒரு விளக்கு ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதையும் நான் வந்து லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் கோவிலேருந்து பூ கனி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரீவியஸ் நைட் வந்து என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்நாக்ஸையும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு அகெயின் ஈவினிங் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து கோவில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. திருவிழாக்கு முன்னாடி நாள் அப்படிங்கிறனால கோவில் முழுக்க வந்து அப்படியே லைட்டில் வந்து ஃபேரி லைட்ஸில் வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு கோவிலில் வந்து அன்றைக்கி குட்டி பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. பார்த்துட்டே இருந்தனால ஐ ஃபார்காட் தட். அவ்வளோதாங்க. இப்படி தான் அந்த நாள் போச்சு.